இஸ்லாமிய தொழுகையில ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நாம எப்போ கடவுள்கிட்ட ரொம்ப பக்கத்துல இருப்போம்? நிமிர்ந்து நிக்கிறப்ப வா. இல்ல, அதுக்கு நேர்மாறா நாம சஜ்தால, அதாவது தலைப்பணிந்து இருக்கும்போதுதான் நாம ரொம்ப நெருக்கமா இருக்கோம். இந்த முக்கியமான போதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட இருந்து நேரடியா நமக்கு கிடைச்சது. இந்த ஒப்பீடு ஆன்மீகத்தோட இயக்கத்தை எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க. சரி, உடல் ரீதியா தாழ்வா இருக்கிறது எப்படி நம்மள ஆன்மீகமா உயர வைக்குது? அதுக்கு காரணம் பணிவு. நம்ம முகத்தையே தரையில வைக்கிறது பணிவோட உச்சகட்டம். இந்த ஒரு செயல் மூலமா இறைவனுக்கு நாம முழுமையா அடிபணிஞ்சிட்டோம்னு காட்டுறோம். ஒரு அறிஞர் சொல்ற மாதிரி, நாம அல்லாஹ்வுக்காக நம்மள தாழ்த்தும் போது அவன் நம்மள உயர்த்துறான். நபி ஸல்லல்லாஹு அவங்க இந்த தருணத்தை ஒரு சிறப்பான வாய்ப்பா பயன்படுத்த சொன்னாங்க. அவங்க சொன்னது, சஜ்தாவுல இருக்கும்போது உங்க துஆக்களை அதிகப்படுத்துங்கன்னு. இதை நீங்க ஃபர்லான தொழுகைகள்ல மட்டும் இல்ல, நஃபில் சுன்னத் தொழுகைகளையும் செய்யலாம். நீங்க உங்களுக்கு விருப்பமான எதை வேணாலும் கேட்கலாம். ஆனா 2 விஷயங்களை தவிர. முக்கியமா பாவமானதை எதையும் கேட்கக்கூடாது. சொந்தங்களை பிரிக்கவும் கேட்கக்கூடாது. உங்க வேண்டுதல்கள் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தனிப்பட்டதாவும் நடைமுறைக்கு ஏத்ததாவும் இருக்கலாம். அப்போ சஜ்தாங்கிறது வெறும் உடலசைவில்ல, அது கடவுள்கிட்ட நாம பேசுற ஒரு தனிப்பட்ட உரையாடல். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க அடுத்த சஜ்தாவுல நீங்க என்ன கேட்க போறீங்க?